இன்றைய ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலிலே பல விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே ஒரு அருமையான திருக்கோவிலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். திருத்துருத்தி குத்தாலம் வைத்தீஸ்வரர் திருக்கோவிலிலே சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரும் பாடிய பாடல் பெற்ற சிவாலயமாகும். தேவார பாடல் பெற்ற தலங்களிலே காவிரி தென்கரை தலங்களிலே அமைந்துள்ள 37வது சிவத்தலம் தான் இந்த தலம். இது மயிலாடுதுறை மாவட்டத்திலே அழகாக அமைந்திருக்கின்றது. சுந்தரருக்கு உண்டான நோய் இத்தல தீர்த்தத்திலே நீராட நீங்கியது என்பது ஐதீகம், நம்பிக்கை. மக்கள் வழக்கிலே குத்தாலம் என்று, அதாவது இன்றைய சொல் வழக்கிலே குத்தாலம் என்று வழங்கப்படுகின்றது இந்த ஊர். மயிலாடுதுறை, கும்பகோணம் மார்க்கத்திலே தஞ்சாவூர், மயிலாடுதுறை முதலிய நகரங்களிலிருந்து இத்தலத்துக்கு நிறைய பேருந்து வசதிகள் இருக்கின்றது. இங்கு இறைவனுடைய திருப்பெயர் உக்தவேதீஸ்வரர், உத்தரவேதீஸ்வரர் என்றும் அழைக்கின்றார்கள். சொன்னவாறு அறிவார், கற்றளி மகாதேவர் என்றெல்லாம் இங்கு இருக்கின்ற இறைவனுக்கு திருப்பெயர். இரவியாருடைய திருப்பெயர் மிருது முகிழாம்பிகை, பரிமள சுகந்த நாயகி, அரும்பண்ண வனமுலையாள். இன்னும் அழகான தமிழ் பெயர் பாருங்கள். இங்கே இருக்கின்ற தலமரம் குத்தால மரம். இது ஒரு வகையான அத்தி மரமாகும். இங்கே இருக்கின்ற தீர்த்தம் காவிரி தீர்த்தம், சுந்தர தீர்த்தம், பத்ம தீர்த்தம், வடகுளம் என்று அழைக்கப்படுகின்றது. திருவேள்விக்குடி கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் சம்பந்தர், சுந்தரர் பாடல் பெற்ற தலமாகும். தேவார பாடல் பெற்ற தலங்களிலே சோழநாடு, காவிரி வடகரை தலங்களிலே அமைந்துள்ள 23வது தலம் இந்த தலம். இது நாகப்பட்டினம் மாவட்டத்திலே குத்தாலத்துக்கு அருகிலேயே இருக்கின்றது. மயிலாடுதுறை மகாராஜபுரம் சாலையிலே இருக்கின்றது இந்த அருமையான கோவில். சிவபெருமானுடைய திருமண வேள்வி நடந்த தலம் ஆதலால் இந்த பெயர் அமைந்தது. இத்தலத்திலே வேண்டிக் கொண்டால் திருமண தடைகள் நீங்கும். இங்கு இறைவிக்கு கங்கண தாரணம் செய்தபடியால் இதற்கு கௌதுகாபந்தன கஷேத்திரம் என்று பெயர். நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்கள் இங்கு இந்த கல்யாண சுந்தரரை வழிபட்டால் திருமணம் விரைவிலே நடைபெறும் என்பது இத்தலத்தினுடைய சிறப்பு. ஆகவே திருமணத்தடை இருக்கின்ற வரன்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு இந்த கோவிலுக்கு செல்லுங்கள். உடனடியாக தை மாதமே உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அதேபோல் மணவாளேஸ்வர சுவாமி திருமண கோலத்துடன் காட்சி தருகின்றார். இந்த ஆலயத்திலே இறைவன் கௌதகேஸ்வரர், கல்யாண சுந்தரேஸ்வரர், மணவாளேஸ்வரர் என்ற பெயரிலே அழைக்கப்படுகின்றார். இறைவி பரிமள சுகந்த நாயகி, கௌதகேசி, நறுஞ்சாந்து நாயகி. தீர்த்தம் கௌதகாபந்தன தீர்த்தம். இங்கே இந்த ஆலயத்திலே சம்பந்தரும் சுந்தரரும் பாடியிருக்கின்றார்கள். இத்தலம் திருத்துருத்தியோடு சேர்ந்து பாடப்பட்டதாகும். திருத்துருத்தி கோயிலை பற்றி பார்த்தோம் அல்லவா, அந்த கோவிலோடு சேர்ந்து பாடப்பட்ட தலம். அரசகுமாரன் ஒருவனுக்கு மனம் புரிய நிச்சயித்திருந்த பெண்ணை மனம் நிறைவேறும் முன் அவளுடைய பெற்றோர் இறக்கவே அவள் சுற்றத்தார் கொடாது மறுத்தனர். அதாவது கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அரசகுமாரன் இறைவனை நோக்கி தவம் செய்து வேண்டினான். இறைவன் அப்பெண்ணை பூதத்தின் மூலம் கொண்டு அவனுக்கு திருமண வேள்வி செய்தருளியதாக வரலாறு இருக்கின்றது. திருஞான சம்பந்தருடைய தேவாரம் 3ஆம் திருமுறையிலே திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும் பாடப்பட்டிருக்கின்றது. இந்த பண் சாதாரி ராகம் பந்தூராளியிலே மிக அழகாக அமைத்திருக்கின்றார். இப்படி பாடல் பெற்ற தலங்களை நாம் பார்க்கும்போது மெய்யடியார்கள் வணங்கி அவர்களுடைய அருளும் சேர்ந்த தலங்களை நாம் பார்த்து தரிசிக்கும் போது நம்முடைய மனதிலே இருக்கின்ற கவலைகள், நம்முடைய மனதிலே இருக்கின்ற வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது நம்முடைய மனதிலே இருக்கின்ற கவலைகள் நீங்கி வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். ஆகவே பாடல் பெற்ற தலங்களை நாம் பார்க்க வேண்டும்.
அப்படி தரிசிக்கும்போது முறையாக அந்த கோவிலிலே என்ன முறையோ அதன்படி நாம் தரிசித்து வந்தால் கோவிலுக்கு சென்ற அந்த பலனானது நமக்கு முழுமையாக கிடைக்கும். பாடல் பெற்ற தலங்களை தரிசிப்பது என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. எம்பெருமான் ஈசன் அவன் நினைக்காமல் நம்மால் அங்கு செல்லவே முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட பாகியங்கள் கிடைக்கும்போது அதனை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.